ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல நெல்லிக்காய் மரங்களை யாரெல்லாம் வளர்க்கலாம், யாரெல்லாம் வளர்க்கக்கூடாது அப்படின்றத பத்தின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், ஒரு வாழ்க்கையை ஒரு மனுஷன் வாழ்றது அப்படிங்கிறது ஒரு விதம் சார். அவன் சுபிக்ஷமாக வாழ்கிறது அப்படின்றது ரெண்டாவது விதம். இந்த ரெண்டாவது விதமாக வாழ்கிறதுக்கு லைஃப்பில் நம்ம என்னென்ன மாதிரியான சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறது மூலமாக வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய பதிவுகள் மூலமாகவும் எண்கள் மூலமாகவும் தொடர்ந்து நீங்கள் மக்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க சார். அந்த வகையில் நெல்லிக்காய் மரத்தை பற்றி நீங்கள் ஒரு சூப்பரான விஷயத்தை எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். கண்டிப்பாக அது நம்மளுடைய நேயர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை கண்டிப்பாக கொடுக்கணும்னு நினச்சோம் சார். இந்த நெல்லிக்காய் மரம் அப்படின்றது நல்ல விஷயங்கள் தான், அது ரொம்ப நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி இந்த நெல்லிக்காய் மரங்களை வளர்க்கறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும், அதே நேரத்தில் எல்லாராலையும் வளர்த்துற முடியுமா, யாரெல்லாம் வளர்க்கலாம், யாரெல்லாம் அதை வளர்க்கக்கூடாது அப்படின்றத பற்றின விளக்கம் எங்களுக்கு கொடுங்க சார். ஆமாம், நெல்லிக்கனியை யார் யாரெல்லாம் வளர்க்கலாம், வளர்க்கக்கூடாது, ஏன் வளர்க்கணும்னு ஒரு கேள்வியை சேர்த்து போட்டுக்கலாம். பொதுவாக நெல்லிக்கனி பார்த்திங்கனாக்கா அதுக்கு அபரிதமான சக்தி உண்டு. மெடிக்கலாக சொல்லுவாங்க 2 ஆப்பிளுக்கு ஒரு நெல்லிக்காய் விட்டமின்ஸ் அதுகள். அது ஓகே, அது இருக்கட்டும். அதை தாண்டி ஸ்பிரிச்சுவலைஸாக நம்ம சொல்ல போகிறோம். ஒவ்வொரு மனித வாழ்க்கையில், ஃபேமிலிக்கும் வாழ்க்கையிலும் சரி, ஃபேமிலிலையும் நெல்லிக்கனி எந்த அளவுக்கு நமக்கு பயன்பெறுகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெல்லிக்கனி ஏன் வளர்க்கணுங்கிறத சொல்ல வரேன். அப்புறம் யார் யாரெல்லாம் வளர்க்கணும் வளர்க்கக்கூடாது சொல்ல வரேன். நெல்லிக்கனி உங்கள் வீட்டில் இருக்குது, வளர்க்குறீங்க அப்படின்னாக்கா அதான் ஏன் வளர்க்குறதுக்கு பதில். நெல்லிக்கனி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட ஆன்மீகம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். சாமி எல்லோரும் கும்பிட்றோன்றது வேறு விஷயம். உங்கள் வீட்டில் நெல்லிக்கனி இருந்துச்சுன்னாவே கூடுதலாக ஆன்மீகம் இருக்கும். அது மட்டும்தான் இல்லை, தேவையில்லாமல் இந்த காலம் உலகம்தான் இருக்குது இல்லையா, மேஜிக் பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இந்த கெட்ட வைப்ரேஷன் தேவையில்லாதெல்லாம் கூட இருக்குது நாட்டில். இல்லைன்னா யாரும் சொல்லி மறுத்துட முடியாது. உலகம் என்றைக்கு தோன்றிச்சோ அன்னையிலேருந்து எதெல்லாம் வளர்ந்துருக்கோ, எதெல்லாம் வளரணுமோ, எதெல்லாம் வளரக்கூடாது அதுவும் சேர்ந்து தான் வளரும். நெல் வளர்ந்தால் பக்கத்தில் ஒரு புல் வேலையை தான் செய்யுங்கிற மாதிரி. அதனால் இதுவும் இருக்குது. இந்த நெல்லிக்காய் உங்கள் வீட்டில் இருந்தால் அது நடக்காது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா கண் திருஷ்டியாக இருக்கட்டும், இல்லை செய்வினை கோளாறுகள், இல்லை ஏதோ ஒரு சாபம், அந்த மாதிரி விஷயங்களை கூட இது எடுத்துருன்னு சொல்கிறீங்களா சார்? கண்டிப்பாக. உங்கள் வீட்டில் அது மரம் இருந்துச்சு, ஆனால் அவ்வளோ சீக்கிரம் உங்கள் வீட்டில் அந்த மரம் வளர வைக்கணுன்னாக்கா வளர விடாமத்துக்கு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு அது 1008 அது கணக்கு பார்க்கும். அவ்வளோ சீக்கிரம் நெல்லி யாருக்கிட்டையும் வளர்த்துற அதை அலோவ் பண்ணாது, பர்மிட் பண்ணாது, வளர்ந்துடாது. எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, இந்த இடத்துல நாம் இருக்கலாம் அப்படின்ட்டு அது முடிவு எடுத்துருச்சுன்னா நாம் நல்லா வந்துடலாம்னு சொல்லி நாம் முடிவு எடுத்துடலாம் அதுக்கப்புறம். அதனால் நெல்லிக்காய் எதுக்கு வளர்க்குறோங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இது நன்மை எந்த அளவுக்கு நமக்கு கொடுக்குதுன்னு பாருங்கள். அடுத்து யார் யாரெல்லாம் வளர்க்கணும். பொதுவாக நம்ம நினைப்போம், ஏற்கனவே வளர்கிறதுக்கு முன்னாடியே அவர் தான் முடிவு எடுக்க, அவர் தான் நெல்லிக்காய், அவர் முடிவு எடுத்தால் தான் வளருது அப்படிங்கிறத தாண்டி இதில் யார் யாரெல்லாம் வளர்க்கலான்னு வேறு அடுத்து ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. எல்லாரும் வளர்த்துடலாமா அப்படின்னாக்கா அதுதான். எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருக்குது, ஆண் குழந்தை பெண் குழந்தை, ஆண் குழந்தை பெண் குழந்தை, ரெண்டும் கலந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். ஆனால் எஸ்பெஷலி கட்டாயம் பெண்கள் வீட்டில் இருப்பவர்கள், ஒரு வீட்டில் பெண் பிள்ளை இருக்குது, ஒரு பிள்ளை இருந்தாலும் சரி, 2 பெண் பிள்ளை இருந்தாலும் சரி, கட்டாயம் அவங்க வீட்டில் நெல்லிக்காய் வளர்க்கணும். அந்த மாதிரி வீட்டில் நெல்லிக்காய் வளரும். ஏன் சார் குறிப்பிட்டு பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில், பெண் பிள்ளைகள் வளரக்கூடிய வீட்டில் கட்டாயம் வளரும், வளர்க்குறது சிறப்பானதுன்னு ஏன் சொல்கிறீங்க சார்? ஏதாவது குறிப்பிட்ட காரணம் இருக்கா? நெல்லிக்கனிங்கிறது லக்ஷ்மி. பெண்களை நாம் லக்ஷ்மி, மகாலட்சுமி தான் சொல்லுவோம். ஒரு வீட்டுக்கு பெண் குழந்தை பிறக்குது, முதல் குழந்தை பிறக்குதுன்னா உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்கா, அது லக்ஷ்மி அம்சம் கொண்டது தான் நெல்லிக்காய். அதனால் பெண் பிள்ளை, அப்போ ஆண் பிள்ளை இருக்கிற வீட்டில் வளர்த்தா வளராதா, வளர்க்கவே கூடாதா அப்படின்னாக்கா நான்லாம் வேணான்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் அது வளராது. நான் முதல்ல சொன்ன பாருங்கள், யார் யார் இடத்துக்கெல்லாம் வளரணும் அது ரொம்ப யோசிக்கும். அது மீன்ஸ் நெல்லிக்காய்
அந்த நெல்லிக்கனி யோசிக்கும். ஆண் பிள்ளை வீட்டில் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா சரியாக வராது. அது வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன தடைப்படுத்தணுமோ அவ்வளோ படுத்திக்கும். அதனால் ஆண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் வரக்கூடாது. இல்லைங்க எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்போ கட்டாயம் இருக்கலாம். ஒரு பொன் பிள்ளை கட்டாயம் இருக்கணும். அந்த வீட்டில் நீங்கள் அவசியம் வைங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் லக்ஷ்மி குடியிருக்க விருப்பப்படுவாள், ஆசைப்படுவாள். சார் இப்போ வந்து ஆண் பிள்ளைகளை மட்டும் வச்சிருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள் ரொம்ப வருத்தப்படுவாங்க சார். எங்களுக்கு கடவுள் தான் வந்து ஆண் பிள்ளைகளை கொடுக்கல, சரி இந்த மாதிரி நெல்லிக்கனி வளர்க்குறது மூலமாக மகாலட்சுமியை வீட்டுக்குள்ளே கூப்பிடலான்னு பார்த்தா ஆம்பளை பசங்க இருக்கிற வீட்டில் அதுவும் வளராதுன்னு சொல்கிறீங்களே சார் அப்படின்ற மாதிரி மன வருத்தப்படுவாங்களே. ஏதாவது வழி இருக்கா சார் அவங்களுக்கு? அதான் அவங்களே கேட்பாங்க. நீங்கள் சொல்கிறீங்களா அந்த வீட்டில் அம்மா அப்பான்ற, அந்த வீட்டில் அம்மா இருக்கிறாங்களா அவங்களே நாங்களே லக்ஷ்மி தானே கேட்பாங்க. அது உண்மைதான். அது உங்கள் அம்மா வீட்டில் வளர்த்துருக்கணும். நீங்கள் லக்ஷ்மி உங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் நீங்கள் பெண் பிள்ளை. நீங்கள் கல்யாணம் ஆகிட்டு வந்துட்டீங்க. இப்போ உங்கள் பிள்ளை தான் பெண் பிள்ளை. அந்த இது கணக்கில் தான் அது சேரும். அந்த மகாலட்சுமி வந்து குழந்தை ரூபத்தில் தான் உங்களை வந்து அடையுமே தவிர கல்யாணம் ஆகிட்டா கணக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா சார்? அது சொல்லுது, நான் சொல்லலை. அது அங்கே இருக்கிற கணக்கு, அந்த கணக்குக்கு சொல்கிறேன். அப்போ அவங்கெல்லாம் கட்டாயம் ஆண் பிள்ளை வீட்டில் அது நீங்கள் வச்சீங்கன்னா பாருங்கள். நான் வைக்கிறத நானே மாட்டானே, வைக்கலாம் கூடாதுன்னு நான் ஒன்று சொல்லலை. வச்சு பாருங்கள். வளர்ந்துட்டா சந்தோஷம்தான். வளருமான்னு பாருங்கள். அது வளர்ந்து நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் நானும் வேண்டாம் சொல்ல போகிறேன். ஆனால் பெரும்பாலும் இப்படி தான் வளருன்னு சொல்லி வராது. வச்சு பாருங்கள். முயற்சின்றது இப்போ பெண்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் தான் வளருன்னு சொல்லியிருக்கீங்க சார். இப்போ வளர்த்துட்டோம், வளர்க்குறக்கூடிய எங்கள் வீட்டில எல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், இல்லை ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா இந்தந்த விஷயங்களெல்லாம் நான் கவனித்து பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டால் எந்த விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்கிறீங்க சார்? சொல்கிறேன். அடுத்து திருப்பி வரக்கூடாதுங்கிறது அந்த லிஸ்ட்டை முதல்ல சொல்லிடுறேன். சரிங்க சார். அதே மாதிரி பிரம்மச்சரியம் இருக்கிற வீட்லேயும் நெல்லிக்காய் வளர்க்கக்கூடாது. வளர்க்கக்கூடாதா இல்லை வளராதாங்க சார்? வளராது, வளர்க்கக்கூடாது. இது அப்போது வளர்க்கக்கூடாது, வளராது. சரிங்க, நாங்கள் வச்சு பார்த்துக்குங்க, அது சரியாக வரல அப்படின்னாக்கா நீங்கள் அது மீறி வைக்கும் போகும்போது எப்பயுமே ஒன்று செய்யலான்னு சொல்லும் போகும்போது செய்யலான்னு சொல்லும்போது நடக்கலான்னு சொல்லும் போகும்போது அது வந்து எனர்ஜியை பாசிட்டிவ் கொடுத்துரும். அதை மாறி செய்யும்போது நெகட்டிவ் எனர்ஜியை மாற்றி கொடுத்துரும். அதே மாதிரி நீங்கள் கேட்டீங்க, என்ன கேட்டீங்க? ஒரு வேளை எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வளர்த்துட்ருக்கோம், இல்லை வந்து நீங்கள் சொன்னதுக்கு பிறகு வளர்க்குறோம் அப்படின்னா என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கும்? ஏற்கனவே வளர்த்துட்ருக்கிறவங்க என்ன மாதிரி விஷயங்களை கவனித்து பார்க்கணும். ஆமாம். அப்போது அதை நான் முதல்ல சொன்னேன். நெல்லிக்கனிங்கிறது லக்ஷ்மி. உங்கள் வீட்டுக்கு லக்ஷ்மி வருவாள், போவாள், தங்கியிருப்பாள். ஸோ செல்வம் குளிக்கும். ஏன் தேவதையே வருவாள். லக்ஷ்மி ஒரு வீட்டில் நடமாட்டம் இருக்குன்னாக்கா தேவதை அந்த வீட்டுக்கு வருவாள். லக்ஷ்மி ஒரு வீட்டுக்கு நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துல தேவதையும் கண்டிப்பாக வருவாள். அப்போது ஒரு வீட்டில் லக்ஷ்மி கடாச்சாபம் வந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த வீடு எப்படி இருக்கும்? அந்த வீட்டுக்குள்ளே இப்போ லக்ஷ்மி வருவாள்னு சொன்னால் லக்ஷ்மி கடாச்சாபம் உண்டாகும். அனைத்துக்கும் சுபகாரியம் நல்லபடி நடக்கும். அந்த வீட்டில் நடக்கிற அனைத்து காரியங்களும் நெல்லிக்காய் வளர்க்குறது மூலயமாகவே. ஏன்னா அந்த வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தொடர்ந்து கொடுக்கும் பட்சத்தில் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் அதை தொடர்ந்து கொடுக்க வைக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் அந்த நெல்லிக்கனி மரத்துக்கு நீங்கள் வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் அதுக்கு மஞ்சள் இட்டு குங்குமம் வச்சுட்டு பூஜை பண்ணணும். ஆனால் சில வீட்டில் பார்த்திங்கன்னா வேப்ப மரத்துக்கு செய்வாங்க. ஆமாம், வேப்ப மரத்துக்கு கட்டாயம் செய்வாங்க. ஏன்னா அது ஆன்மீகத்துக்கு உண்டானது தானே, அம்பாளுக்கு உண்டானது தானே. அது அம்பாள்னாக்கா இது லக்ஷ்மிக்கு. அதனால் வாரம் நீங்கள் தீபம் காமிக்கணும். நெல்லிக்கனிக்கு தீபம் காட்டுவோம். ஆமாம், தீபம் காமிச்ச இடத்துக்கு தானே லக்ஷ்மி வருவா. கண்டிப்பாக. அதனால் வந்துட்டு நெல்லிக்காய் சும்மா வெறும் மரத்தையாக வச்சு விடாமல் ஒரு லக்ஷ்மி வீட்டில் வளர்க்குறதா நினச்சிக்கிட்டு அதை வளர்த்துக்குங்க. வளர்க்கும் போதில் தீபத்தை காட்டுங்க, பூஜை பண்ணுங்கள், மணி அடித்து பண்ணுங்கள், மஞ்சளும் குங்குமம் வெள்ளிக்கிழமை தோறும் அதை செய்ய ஆரம்பிங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நடக்கிறது அனைத்தும் பாசிட்டிவ் நல்ல விஷயங்கள். லட்சுமி வருவாள், லட்சுமி கடாட்சம் அந்த வீட்டில் பர்மனெண்ட்டாக தங்கி இருக்கும். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து நம்ம வீட்டுக்குள்ளே செல்வ செழிப்போடு இருந்தாலே வந்து முக்கால்வாசி பிரச்சனைகள் தீர்ந்து போகும். அதுக்கு எளிமையான ஒரு வழிமுறை சொல்லியிருக்கீங்க. ஆரோக்கியமும் மேம்படும், செல்வமும் பெருகும், ரெண்டுக்கும் ஒரே மரத்து மூலமாக நீங்கள் சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்கன்றப்போ கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.